குறுஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் ஒரு 2000 பேரை கூப்பிட்டு, அதாவது இந்த நம்ம ஜேபிஆர் காலேஜ் இருக்கு இல்லைங்க, அந்த காலேஜுக்குள்ளே ஒரு 2000 பேர் அவங்க கட்சியினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டி அவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் ஆட்டம் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவருடைய உரையை நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னு இருக்கலாம். அவர் பேசின உரையில் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, விஜய் நடிப்பில் தான் ரஜினியை லைட்டாக முதல்ல ஆரம்பத்தில் ரஜினி ஆட்டமே இமிட்டேட் பண்ணுறாரு, காப்பி பண்ணுறாருனோ. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் மாற்றினார். எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சது, என்னையா உனக்கு சொந்தமாக வராதா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் முதல்ல மேடை பேச்செல்லாம் பேசும்போது பேசுவார். அப்புறமா அந்த கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சூழ்நிலை கட்சி ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னடா விஜய் அப்படியே ரஜினியை இமிட்டேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரஜினி எப்படி பாஸ் கொடுத்து பேசுவார், எப்படி கையை நீட்டி பேசுவாரோ அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி பேசியிருக்காரு இன்றைக்கி நம்ம விஜய். அப்புறமா பேசுகிற பேச்சு எதனா கருத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது பேசுனது முதல் மீட்டிங் இந்த மாதிரி இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறேன், அண்ணா பிறந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பித்தா வெறும் காஞ்சிபுரத்தை மட்டுமா பேச போகிற, நீ ஜெயிக்க போகிறது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் பேசுனதெல்லாம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு சொல்லியே முடிச்சிட்டாரு. என்னென்ன பேசினான்னு பார்த்தா, அவரோட பேச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த கீழ்த்தனமான பேச்சு போலங்க. அதாவது இந்த அங்கிள் சார் அப்படின்னார்ல, அது அங்கிள் சார் அப்படின்றது ஒரு மரியாதையாக சார் அப்படின்னு கூப்பிட்றது. அங்கிள்ன்றது இப்போ மாமா சித்தப்பான்னு. சில காவலர்களை சிலர் கிண்டல் பண்ணினா மாமா அப்படின்வாங்க. அது அவரை பெருமைப்படுத்தி பேச மாதிரி, அவரை இழிவுபடுத்தி பேச மாதிரி. அந்த மாதிரி தான் ஸ்டாலினை சாரு அங்கிள் அப்படின்லாம் நம்ம விஜய் பேச, என்ன விஜய் தற்குறி விஜய் இல்லை அறிவிலி விஜய் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா அவரே அந்த தற்குறியை பற்றி பேசியிருக்காரு. அவராக வாண்டடாக வண்டியில் ஏறி தற்குறின்னு சொன்னாங்களே அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. ரைட்டு, இது வரைக்கும் பேசினாரே என்னன்னு பார்த்தா இன்னும் ஒன்று கேவலமாக ஒன்று பேசுக, பவள விழா பாப்பா அப்படின்னு இருக்கார். ஏங்க இதுனா அது சொல்லி ஒரு நக்கல் விட்டு சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான பேச்சா? இதை திமுகவில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற மாதிரி உங்கள் ஆட்கள் யாருன்னா அந்தமா பேசலாம். நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், உங்களை திருத்திக்கோங்க. நானும் ஒவ்வொரு வாட்டியும் மேடையில் பேசும்போதும் உங்களை பற்றி நாங்கள் இங்கே பேசும்போது நீங்கள் மேடையில் பேசுகிற பேச்சோ இல்லை நீங்கள் ஏன்னா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அப்போ நாங்கள் பேசுவோம் வீடியோவில் அப்படின்னா உங்களை பற்றி இதை தான் சொல்லுவோம், கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கோங்கண்ணா. ஆனால் அந்த நாகரிகமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த பாலாறில் இருக்க மணல் கொள்ளையை பற்றி பேசுனீங்க. ரைட், ஓகே, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மணல் கொள்ளையை பற்றி பேசுனீங்க, எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். சரி, பாலாறு மணல் கொள்ளையை எதிர்த்து நீங்கள் எதனா உங்கள் கட்சி ரீதியாக எதனா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்களா? இப்போ திமுகவை நீங்கள் அதை குறை சொன்னீங்க, உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அதில் இடி வரைக்கும் போயிருக்கு, எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாமே அதை இடி தானே கண்டுபிடிச்சா, நீங்களா கண்டுபிடிச்சிங்க இல்லை யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போடுதான்? உங்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்க யார் திமுக மேலே புகார் கொடுத்து அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க ஊழல் குற்றச்சாட்டில்? இல்லை, அங்கேயே நீங்கள் டம்மி பீஸு ஊரா விட்டு நெய்யும் பொண்டாட்டி கைன்ற மாதிரி நீங்கள் அப்படி தான் பேசியிருக்கீங்க. எவனோ ஒருத்தர் சொன்னதுக்கு யாரோ ஒருத்தர் பிறந்ததுக்கு நீங்கள் இனிஷியல் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க. அங்கே யாரோ ஒருத்தர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, புரியுதா? இது ஒரு கீழ்த்தனமான வேலை. அடுத்தது பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள், உண்மையிலேயே நெசவாளர்கள் கஷ்டப்படுறாங்க தான். அவங்களுக்கு 500 ரூபா தான் சம்பளம் இருக்குது, அவங்களுக்கு ஏற்றியே கொடுக்கலன்றாங்க. ரைட்டு, ஏற்றி தான் கொடுக்கல. சரி, கவர்மெண்ட்டை விட்டுருங்க. ஐயோ, நெசவாளர் நீங்கள் உங்கள் ஐடி கார்டு நீங்களே சொல்கிறீங்க, அதில் யூனியனில் மெம்பர் இருக்கீங்க, சங்கம்லாம் இருக்குது உங்களுக்கு, இருந்தாலும் உங்களுக்கு 500 ரூபா தான் சம்பளம். ரைட்டு, உங்கள் படம் வருதுல்ல, ஐயோ நீங்கள் நெசவாளரை உங்கள் கார்டை கொண்டாந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 500 ரூபாய் சும்மா அவங்களுக்கு சம்பளம் உடனே ஏற்றி கொடுனா, அது ஏற்றி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? இங்கே நின்று பேசுகிறீங்க. இன்றைக்கி தான் தெரியுமா உங்களுக்கு நெசவாளருக்கு 500 ரூபான்ட்டு அரசியல் வந்ததுக்கப்புறமா? ஏன் மற்றது தெரியாது? அதை நீங்கள் செஞ்சுருக்கோம், அதை நீங்கள் செய்யலை. அப்புறமா இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இந்த லேண்டு இவ்வளோ மட்டமான லேண்டு, கேட்டால் இது இடமே பத்தலை அப்படின்னும் போது இதுக்கு கவர்மெண்ட்னா சொல்லுவோம், இது கேஸ் இருக்குது அது இருக்குண்ணா. ரைட்டு, கேஸ் இருக்குது எது இருக்கும். ரைட்டு, நீங்கள் காஞ்சிபுரம் தானே சொல்கிறீங்க. சரி, காஞ்சிபுரத்தில் வேறு எதனா இடம் பாருங்கள். நீங்கள் ஊராக இடம்லாம் வாங்கி வச்சிங்களே. சரி, காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிங்க, காஞ்சிபுரத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு 10 ஏக்கர் இடம் வாங்கி கொடுங்களேன். சொல்ல முடியாது. அப்போ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே லீகலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு லீகலாக ஒரு இஷ்யூ இருக்குன்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது டப்புன்னு எடுத்தம் பொறுத்துன்னு எந்த கவர்மெண்ட்டும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ செய்ய முடியாது. திமுக மேலே எனக்கு பல குற்றச்சாட்டுகளை நான் வைப்பேங்க. ஒரு பத்திரிகையாளராக அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் நான் வைப்பேன்.
ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளர், நான் வைக்கிறேன் எங்கெங்க தவறுன்னு. நீங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிற மாதிரி அவங்கள சொல்கிறீங்க. முதல்ல அதுக்கப்புறமா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதை பற்றி சொன்னீங்க. உங்கள் கட்சிக்காரன் சட்டம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தானா கரூரில் அந்த 41 பேரோட மரணம் ஆயிருக்காது. நீயும் ஃபாலோ பண்ணலைங்க சட்டம் ஒழுங்க, உங்கள் கட்சிக்காரனும் பண்ணலை. இது ஒரு இது. அதுக்கப்புறமா வந்து இந்த அவலூர் ஏரி அதை சொன்னீங்க, ரைட்டு. அவலூர் ஏரி வந்து அங்கே ஹைட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, உண்மையில் அதை பாராட்ட வேண்டிய விஷயம். ஹைட்டு மேலே இருக்குது அவலூர் ஏரி, அதை பாலாரோட ரிவர் பேஸ்க்கு மேலே இருக்குன்னா அது உண்மையிலே சீர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதை வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். உங்களை தப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய கரெக்டான விஷயத்தையும் சொல்கிறேன். அப்புறம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் அதுக்கு நான் போராடுவேன் நீங்கள் வாண்டடாக வண்டியில் ஏறிங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் நிற்க போகிறதுல கண்டிப்பாக கட்டியே தான் தீருவாங்க சார். பிஜேபி கவர்மெண்ட் அதில் முடிவாக இருக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து என்னென்ன பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டு. நாளைக்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த விமான நிலையத்தை உபயோகிப்பீங்களா மாட்டிங்களா? தலையெழுத்தாச்சுன்னு உபயோகிச்சு தான் தீருவீங்க. சில நேரங்களில் சில பரிமாண வளர்ச்சியோ இல்லை ஊருக்கு ஏதோ நல்லது நடக்கும்னா ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அது ஏற்றுக்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த உண்மையிலே விவசாயிங்க வந்து போராடுறாங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த விவசாயிகள் போராடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் சும்மா போய் அங்கே நின்று பார்த்துட்டு வந்தீங்க, அது போதுமா? அன்னைக்கு ஒரு நாள் நின்னீங்கன்னா தொடர்ந்து அந்த ஊரில் போய் பார்த்தீங்களா? அங்கே தாங்க உங்கள் போராட்டம். இல்லை உங்கள் தாவேக ஆட்கள் வந்து தொடர்ந்து அங்கே போராட்டம் பண்ணோம், பரந்தூர் விமான நிலையத்துக்கோசரம் டெய்லி போராட்டம் பண்ணாங்கன்னா ஓகே, நீங்கள் பேச தகுதி. ஒரு நாள் மைக்கு கிடச்சிச்சுன்னா பேசுறது வந்து பேச்சே கிடையாது. இதையும் நீங்கள் திருத்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் நிரந்தர வீடு, மோட்டார் சைக்கிள், காரு, மினிமம் டிகிரி இதெல்லாம் தேவை. நீங்கள் முதல்ல தொழில் ஒழுங்காக கிடைக்கணும். அவனுக்கு அந்த தொழிலே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு, புரியுதா? எத்தனை தொழில்னா நீங்கள் வந்து MHRDயில் போய் கேட்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட். அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். உனக்கு போய் பேசுறது தைரியம் இருக்கா? நீ இனி வரைக்கும் பேசுன திமுகவை தான் பேசினேன். ஏன்னா நீ திமுக ஆளும் கட்சி, திமுக எதிர்த்து பேசினா உன்னை அடுத்த எதிர்கட்சினால பார்ப்பாங்க பொதுமக்கள்னு. அந்த புண்ணாக்குத்தனத்தை மறந்துடுங்க. என்னைக்கு இருந்தாலும் திமுக அதிமுக தான் இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்துச்சா எதிர்கட்சி அதிமுக தான். நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சா திமுக தான் எதிர்கட்சி. அங்கே எங்கேயுமே தாவேக்காவோ பாஜகவோ காங்கிரஸோ எடுப்படாது. என்னைக்கு இருந்தாலும் பாஜகவும் காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி மேலே தான் சவாரி பண்ண முடியும். ஏன்னா அப்படி தான் இங்கே ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி அவங்க 2 பேரும் வராங்கன்னா அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் முடியாது. ஆனால் இவங்களையும் மீறி நீங்கள் வருவீங்கன்னா உங்களை எந்த அளவில் ஏற்றுப்பாங்கங்க? நீங்கள் இது வரைக்கும் வந்தது வந்து ஒரு சினிமாக்காரனாக தான் நடந்திருக்கீங்க. இதுவரை உங்களுடைய செயல்பாடு எங்கேயும் அரசியல்வாதியாட்டம் நடக்கல. இதே விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தபோது ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்கினார். நீங்கள் பேசின பேச்சு, மேடை பேச்சு இன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப கீழ்த்தனமாக கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த அறிவு திருவிழா அப்புறம் அவதூறு திருவிழா நீங்கள் ரைட் அதை பற்றி பேசுறீங்களா? உங்களை தற்கூரின்னு சொன்னாங்க. அந்த தற்கூரியை பற்றி ஏன் அந்த மாதிரிலாம் கூப்பிடுறீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் எழிலன் அவர் பேர் எடுத்து விட்டீங்க. ஏன் எழிலன்னா வந்து உங்களுடைய கொள்கையில் இதை வச்சிங்க அந்த அஞ்சலி அம்மாள், ரைட்டு, அவங்க உறவினர். நீங்கள் ஏங்க இது வந்து கேவலமாக இல்லைங்க? இது வந்து சிண்டு முடிச்சு விட்ற கதையாது. இந்த குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேடிஸ்குள்ளே பண்ணுவாங்க என்னென்னா, ஏமா உன் புருஷனை நான் வந்து வேற ஒரு பொம்பளுடைய பார்த்தேன்னுவாங்க. அந்த மாதிரி இது கீழ்த்தனமான ஒரு வேலை. உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. தற்கூரின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா நீ இன்னும் எழிலன்னு தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி பேசி டிஎம்கேக்குள்ளே வந்து பேசிட்டாங்களோ, ஐயோ என்னடா நம்ம கட்சிக்குள்ளேயே ஒருத்தன் பேசிட்டானேன்ட்டு. இதெல்லாம் ஒரு புண்ணாக்கத்தனமான ஒரு விஷயம். இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். விஜய், நீங்கள் என்ன தான் பேசினாலும் திமுக அதிமுக தான் இங்கே இருக்குது. ஏன்னா திமுக பார்ட்டிலையும் சில தவறுகள் இருக்கும், சில நல்ல செஞ்சுருவாங்க. அஇஅதிமுகலையும் சில தவறுகள் நடந்திருக்கும், அதே சமயத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருக்கிறது இவங்க 2 பேரோட பேர் தான் நிலையாக இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே வந்து இந்த திராவிடம் பேசி நீங்கள் என்னவோ பேசுகிறீங்க. எந்த பேசினாலும் வந்து எங்கே வந்து பேசுனீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாஜகவை உன்னால் குறை சொல்லி பேச முடிஞ்சிச்சா? பேச முடியல. ஏன்னா நீ பாஜகவை எதிர்த்து பேசிட்டா நாளைக்கு உங்கள் வீட்டில் ரெய்டு வரும். வரப்போகிற ஜனநாயகம் படத்தில் எதனா பிரச்சனை ஆகிடுமான்னு பார்க்குறீங்க. ஒன்றுன்னு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்றது அது பல வகையான பல சோர்ஸஸில் சொல்கிறாங்க. அது எதனா வந்து விலாவரியாக வந்து பிஜேபி எதனா தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை பிடிச்சி மிரட்டுவாங்கன்ற ஒரு பயம். அதனால் பிஜேபி வந்து பேசலை.
அஇஅதிமுக கிட்ட நிறை குறை ரெண்டுமே இருக்கு. நீங்க ஏன் அஇஅதிமுக பேசவே மாட்டேன்றீங்கன்னா, நீங்க அஇஅதிமுக பேசினா அஇஅதிமுக வளர்ந்துருச்சுன்னா பாஜகவும் அஇஅதிமுக வளர்ந்துருச்சா நம்ம ஒண்ணு இல்லை. யோ, அஇஅதிமுக முதலே வளர்ந்துருக்குது, திமுகவும் முதலே வளர்ந்துருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க என்னதான் வந்து நீங்க நான் வாண்டடா வந்து நானும் ரவுடி தான் நினைச்சு நீங்க திமுக எதிர நாங்க தான் எதிரி அப்படின்னாங்கனாலும் ஓட்டு குத்துற மக்கள் இருக்காங்களே அவங்க பார்ப்பாங்க, விஜய்க்கு தகுதி இருக்கா இல்லை மேடையில் வந்து சினிமாக்காரனாட்டம் பேசுகிறானான்ட்டு. அங்கேருந்து கும்பல் இருந்தவங்க யாருன்னா வந்து உங்களோட பேச்சை வந்து புரிஞ்சுக்கின்னு ரசிச்சாங்களா? இல்லை. ஒரு விஜய் ஒரு நடிகர், ஐயோ ஒரு சூப்பர் ஸ்டாரில் ஒரு தளபதி ஆட்டம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் அங்கே வந்திருந்த ரசிகர்கள் உங்களை அட்மையர் பண்ணாங்க வழிய. நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னும் முழுசாக அரசியல்வாதியாக ஆவலை. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அரசியல்வாதியாக உருவாக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மென்னியோட பேச்சு கொஞ்சம் சுமாராக பேச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த பேச்சுலேயும் வந்து தரமான பேச்சில் தரமற்ற பேச்சாகவே இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் 2031 கொண்டா நீங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ட்ரை பண்ணி திமுக அதிமுக வீழ்த்தி நீங்கள் வர முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா 2026 ஒன்று திமுக மேலே இருக்க அதிருப்தியில் அஇஅதிமுக வரணும், இல்லை திமுகவே ஓகே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுதான் இருக்க வழியா. நீங்கள் எங்கேயுமே இந்த 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் வீழ்த்திடுவேன், நான் ஒரு பாதி சீட் வாங்கிடும் அதெல்லாம் நினைக்காதீங்க. முதல் டெபாசிட் வருமானு பாருங்கள். ஒரு சீட்டு நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு முதல்ல பாருங்கள். புரியுதா? அடுத்த மீட்டிங்ல கொஞ்சம் ரிஃபைன் ஆகி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.